ஜனனி ஜனனின்னு பெயர் வச்சவங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன? ஜனனிங்கிற பேர் வந்து ஜனனம் அப்படிங்கிறது, ஜனனம்ங்கிறது எங்கன்னா மூலாதாரம் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். மூலாதாரம் சம்பந்தப்பட்டதுங்கிற போது இந்த ஜனனி அப்படிங்கிற போது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா வராது. ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் தான் இப்ப நிறைய இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லபடியான ஒரு குழந்தைகள்லாம் பிறக்கும். ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அமைப்புல தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க அரசு சார்ந்த தொழில்கள்ல இவங்க ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறது ரொம்ப நல்லது. படிப்பும் நல்லபடியான ஒரு படிப்பெல்லாம் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஒரு அரசு சார்ந்த தொழில்கள்ல கவர்மெண்ட் வேலையில எழுதி போட்டோன்னே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி அரசு சார்ந்த தொழில்கள் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம் ட்ரை பண்றவங்களுக்கு நிச்சயமா கவர்மெண்ட் வேலை நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபண்டு, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது. செலவினங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா செலவு பண்ணுவாங்க. நட்புன்னு வந்துட்டாலே நல்லா செலவு பண்ணுவாங்க, காசு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. கடன் கொடுத்தாங்கன்னா திருப்பி வராது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட, இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டெய்லி வாக்கிங் போனீங்கன்னாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி தேன் சேர்த்துக்கிறதும் நல்லது. ஹனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேன் வந்து ரெகுலராகவே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு உடல் நலத்துக்கும் நல்லது, யோகத்துக்கும் நல்லது. ஒரு யோக பலன்களையும் கொடுக்கும்.